ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது எக்ஸல் பே ஸ்பெஷல் ஆப்ஷன். ஸோ நேரத்தோடு வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் எக்ஸல் பே ஸ்பெஷல் ஆப்ஷனில் இருக்கிற டீட்டெயில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்கள் அது எங்களுக்கு பாய்ச்சிக்கொள்ள முடியும், எங்களுக்கு தேவை காப்பி பேஸ்ட் என்னென்ன மாதிரி எங்களுக்கு பயன்படுத்திக்கொள்ள முடியும்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ முதலாவது போவோம் பே ஸ்பெஷலுக்கு. இதில் நாங்கள் டிரான்ஸ்போஸ் என்ட்ரி மட்டும்தான் நாங்கள் பார்க்க இருக்குது இப்போ. ஸோ இதுக்காக டிரான்ஸ்போஸுக்காக டெடிக்கேட்டடான வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம். என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்போஸ் வே பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்குது. ஸோ முதல்ல நாங்கள் பார்ப்போம் இந்த டேபிளை எப்படி இந்த டிரான்ஸ்போஸை கிளிக் பண்ணால் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. அதாவது இந்த வெர்டிக்கலாக இருக்கிற டேபிள் இது ஹொரிசான்டல் டேபிள் ஒன்றுக்கு மாறுபடும், ரைட்? ஸோ இது ஒரு வே. இப்படி டீட்டெயில், அதாவது இப்படி ஒரு டேபிளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். அது டிரான்ஸ்போஸ் பே ஸ்பெஷல் டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் மூலயமா உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும். இரண்டாவது மெத்தட் என்னதுன்னு சொன்னால், ஒரு ஃபார்முலா ஒன்று மூலயமா உங்களுக்கு அதை மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு இருக்கிற ஃபார்முலா தான் டிரான்ஸ்போஸ் ஃபார்முலா. இந்த டிரான்ஸ்போஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த ஹொரிசான்டல் டேபிள் ஒன்றுக்கு, ரைட்? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, முதலாவது இந்த சோர்ஸ் டேபிள்லேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸை முதலாவது செக் பண்ணிக்கொள்ளணும். ரோஸ் இருக்குது 5, காலம் 2 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சைஸ், அதாவது இது எந்த லொக்கேஷனில் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அதில் சைஸை அதில் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். முதலாவது செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டிரான்ஸ்போர்ட். இப்போ நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். சோர்ஸ் டேபிளை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வளமையாக பண்ணுற மாதிரி என்டர் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இது 3 ஒன்றுக்கா சேர்த்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பிறகு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நேரத்தோடு பார்த்த டேபிள் மாதிரி உங்களுக்கு ஹாரிசான்டல் டேபிள் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இரண்டாவது மெத்தட். இந்த மெத்தடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொன்னால், எங்களுக்கு சோர்ஸ் டேபிளுடைய சைஸ் தெரிஞ்சுக்கணும். சைஸ் தெரிஞ்சால் தான் எங்களுக்கு இதை அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எரர் தான் காட்டும். பார்ப்போம், அதையும் ட்ரை பண்ணிவிட்டு பழக்கமாக பண்ணுற மாதிரி நீங்கள் மற்ற ஃபார்மில் அப்ளை பண்ணுற மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு எரர் ஒன்று வரும். டேபிள் சரியாக ட்ராக் ஆகப்படாது. சரி, இப்போ நாங்கள் 3வது மெத்தட் போவோம். 3வது மெத்தட் டிரெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமாக எங்களுக்கு இதை மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ நாங்கள் இப்போ ஈக்குவல் அண்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இது இப்படி கீழே ட்ராக் பண்ணோம், நேம் இருக்குது, அப்புறம் சைடுக்கு ட்ராக் பண்ணுறோம். ஸோ இப்படி சைடு ட்ராக் பண்ணி இது ஒரு மெஸ்ஸியான டேபிளாக தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது? ஸோ அதை பார்ப்போம். இப்போ அதுக்கு நாங்கள் பண்ண வேண்டியது, முதல்ல ஈக்குவல் சைனை ரிமூவ் பண்ணுங்கள். A1 இந்த செல்லுடைய ரெஃபரன்ஸ் A1. இதை நீங்கள் B1 ஆக்கணும். அதுக்கப்புறம் HL இருந்தால் எங்கள் சேனலுடைய இனிஷியல் நேம்ஸ் என்ன போட்டுக்கணும், HLன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமான வேறு என்ன லெட்டர் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் ட்ராக் பண்ணுறோம். இதே மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இதே மாதிரி எங்களுக்கு கிடச்சிடும். கிடச்ச பிறகு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கண்ட்ரோல் F ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சிருந்து ட்ரையல் ஒன்றுக்கு HL இருக்குது. இப்போ நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணும் HL. இப்போ அதை ரிப்ளேஸ் பண்ண வேணும் ஈக்குவல் சைனோட. இப்போ ரிப்ளேஸ் ஆல் கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போஸ் ஆன டேபிள் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்படும். ஸோ இந்த 3 மெத்தட்கள் எங்களுக்கு இந்த டேபிள் வெர்டிக்கலாக இருக்கிற டேபிள் ஹொரிசான்டல் லெவலுக்கு டேபிள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு உங்களோட யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து, உங்களோட யூசேஜ் அதாவது தேவையான இடத்த பொறுத்து உங்களுக்கு இது இந்த 3 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடு உங்களை பாவிக்க முடியும். இதை தவிர வேறு ஏதாச்சும் மெத்தட்களும் இருந்தால் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு